ஐயனார் துணை சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம சந்தாவை பார்க்கறதுக்காக யாருக்கும் தெரியாமல் நம்ம சேரன் இருந்துட்டு பார்க்கறதுக்காக வராங்க. கூடவே நம்ம பல்லவனும் வராரு. அவங்க 2 பேரும் தனியாக பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவை கூட்டிகிட்டு வந்து பல்லவன் இருந்துட்டு சேரன்கிட்ட விட்டுடுறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கும் என் மாமாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களோன்னு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் இருக்கேன்ல சந்தா, நான் இருக்கிற வரைக்கும் அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நான் விட மாட்டேன், நீ எதை பற்றியும் கவலைப்பட தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் வீட்டில் என்னை தேடுவாங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா இருந்துட்டு அங்கேருந்து கிளம்பி ஓடுறாங்க. போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா சந்தாவோட அப்பா நின்றுட்டுருக்காரு. அவரை பார்த்த உடனே சேரன், நம்ம சந்தா, பல்லவன் எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்துதான் என் பொண்ணு இப்படி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கே, இது இவன் மாமாவுக்கு தெரிஞ்சால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாகணும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு நீங்கள் 6 மாதம் டைம் கொடுத்துருக்கீங்க, அந்த 6 மாதத்துக்குள்ளே நான் சொன்னது எல்லாத்தையும் செஞ்சுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கொடுத்த வாக்கை எப்போவுமே நீங்கள் மீற மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, வா சந்தா போகலாம், நான் சொன்னது எல்லாமே உங்களை அந்த வீட்டில் இருந்து அனுப்புறதுக்காக தான், என் பொண்ணை என் மாப்பிள்ளைக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இதை கேட்டோன்னு சேரனும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காரு. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.